எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பா தண்டக்காரன் வந்து என் கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்து. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொல்ல சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம். நாங்க சொல்றோம், நீங்க பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்க அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பாரு. அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க முதல் இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது. இதுல எங்க அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பாத்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டோம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டோம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா அவன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவாரின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்க டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பா ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அந்த பிசினஸ் பண்றதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்றது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்றோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ், உங்க ஒர்க் எப்பவுமே, நீங்க ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்க அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்னா, லவ் யூ. கண்டிப்பா அடுத்தது நம்ம பண்றோம். ஏன்னா ராமலிங்கன் எல்லாம் அவ்வளவு லேஸ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா என் டீமே அப்படிதான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதுல இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்க பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலா ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, எங்க சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டக்காரனி சூப்பரா இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட். சாய் சார், ஏன்னா நீளம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்ப சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். அது இல்லைன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அங்க நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்க வேற. ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேக்குறீங்க. இல்ல நீங்களே கேக்குறீங்க. அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒண்ணு. அதியன் தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா.
மச்சி குடுறா மச்சியா ஒண்ணு குடுறா அப்படின்வாரு. நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் அ வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% தான் நான் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல கூடாது. அதிகம் தொடர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சியில் வச்சாரு. இப்ப சம்பளம் அதெல்லாம் கிடையாது. சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா ஃபுல்லா சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லிதான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டான். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பாக்க பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும். இதுல எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போறோம் நான் யோசிச்சிருந்திருக்கேன். அண்ட் அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இதை மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா மக்கள் என்னை இயக்குனரா மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு நீலம் ப்ரொடக்ஷன் இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமா வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு இயக்குனரா மாறி இருக்காங்க. நிறைய பேர் இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழல்ல நான் சூழலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸ் முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அதையெல்லாம் கடந்து கருத்து கண்டென்ட் பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை பாக்குறேன். அண்ட் இன்னைக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் ஓடிடி நிறுவனங்கள் எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா கிரியேட் ஆயிடுச்சு. அந்த இந்தியா லெவல்ல எப்படி லெஃப்ட் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீடை முன்னாடி இன்டெலெக்சுவல் தான் ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால இருக்கு, இது இயக்குனர் சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா சென்சார் போர்டு ரொம்ப தீவிரமா அதுல இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் நீங்க நம்ம சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம். உள்ள வரப்போ நம்மளை பாக்குறது, நம்மள அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு நம்ம ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் பெருசா நம்ம எதிர்பார்க்க போறதில்லை. மக்கள் கிட்ட தான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் குறைந்த அந்த காலகட்டத்துல திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம்
படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான். இந்த நம்பிக்கையோடு தான் நாங்க எல்லாருமே இங்க இயங்குறோம். இங்க பேசின என்னுடைய உதவிக்குனர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதில் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியும். ஆனா வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம். இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காரணம் அவனை திரும்பி பார்த்தேன், இல்ல அந்த ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோழர் அப்படின்னா நான் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டே வை, எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது, தத்துவத்தை யாரு கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க. ஸோ இங்கதான் முரணே இங்க இருக்கு. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் லவர்னு வச்சுங்களேன், பட் ஆனா ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனா எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுலதான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு. அதனால வந்து இப்ப அது என்ன பண்ணோம்னா ஒரு ரெட் பிளாக் அப்படி அப்படி பண்ணோம், அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வரும் இது நான் ஏதாவது சொல்லி எடுத்துட்டு போறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ எப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முரண் டெஃபினட்டா இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்ல இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால வேலை செய்யவே முடியாது. பட் ஆனா இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்க ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்றோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். அண்ட் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு, பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன். அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியா வந்தவர். அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்புறேன். மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காரு அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா உள்ள கொண்டு போறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஆர்ட் நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூவ்மெண்ட் பற்றி எறிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் அதுல வந்து எனக்கு சில முரண்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானு. பட் ஆனா அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிளந்தட செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழல்ல
திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களை வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோசியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீலம் இருக்கு அப்படின்றதுல நான் உண்மையிலேயே வந்து பெருமை கொள்றேன். ஸோ அந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியா தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமா நான் வந்து இவர் நந்தகுமார் நான் சொல்லுவேன் நான். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஜெனரஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவுல வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதீன் ஆதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்துல அதீன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதீனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்பந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனா ஒவ்வொரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால அதீனை வந்து நான் எப்பவுமே வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து செம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பா. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். நான் நிறைய வருஷமா மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்க கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டா சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அந்த டயலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுவும் தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டா இருந்தேன் ஆக்சுவலா. பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனா எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ.
It's been a great experience. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். பேராசிரியர் பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் அப்படி ஆக்சுவலா நீங்க கலையரசன் கூட நடிச்சீங்களே, ஆமா, நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சும், அதாவது இன்டர்வியூல சொல்லாதது ஏதாச்சும்? சுவாரஸ்யமான இல்ல ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரிஞ்சது நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு, பட் அதே படத்திலேயே பாத்துக்கிறோம் நாங்க. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு, as in நம்ம கோஸ்டாஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்க நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதான் நம்மள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலா கலையரசனை பத்தி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நான் என்னோட மேபி இப்போ டோட்டலா ஒரு 4-5 படம் பண்ணிருக்கேன். பட் அதுல 2 படமா என்னோட ஹீரோவா கலையரசன் தான் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பத்தி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். ஓகே சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டார். அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளவு தமிழ் கூட வரல. சோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன். சரி ஓகே, கதை ஃபுல்லா ஆக்சுவலா நீங்க சூப்பரா சொன்னீங்க. அவர் ஆக்சுவலா கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமா, அவங்க தமிழ் லிட்டரேச்சர் படிச்ச நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தொடர். சோ அதான். பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க மேல. தேங்க்யூ வெரி மச்.